வெஜிடபிள்ஸே வேணாம்னு சொல்ற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடணுமா? அப்ப இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் மீதம் இருக்காம காலியா தான் வரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு அதையும் ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸை விட முட்டைக்கோஸ் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால ஃபர்ஸ்ட் கேரட் பீன்ஸை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வடிச்ச சாதம் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரைஸ் வந்து குழையாம நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும். இது கூட நான் எந்த மசாலாவும் சேர்க்கல. இன்னைக்கு நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு தான் செய்ய போறேன். ஸோ ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பேக்கெட் பிரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்து ஒரு 40 செகண்ட் நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் ஒரிஜினல் அண்ட் ஹாட் அண்ட் ஸ்பைசி 2 ஃப்ளேவர் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.